வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கால வேலவே பைரவராப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிதேவ குலபண்டார வேதாச்சாரியா தற்பாரமபடம் சரணம் காசிதேவகுரி தௌதிரு கிடாராமணகுரி தற்பாரமபடம் சரணம் பிரபம ஸ்ரூபம்பரேஸ்வரி நரரி பாபாஜி திருவடியாபரம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌனவேரேஸ்வரி ஓங்கிலிம் யோக வேஷபஜம் சங்குரு வைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் குருமை ஜெகன்மாதாபிரா பிரபம ஸ்ரூபமேர வைரவம் திருவடியாபரம் சரணம் ஓங்கிரிம் நம சிவாய வைரவ சிவம் திதிய விஷ்ணு ததாவாரஹ நட்சத்திர விஷ்ணுரியவசா யோகசகர்ணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜகத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः மகாதேவி சவித்மஹே விஷ்ணுமத்தே தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் ஓம் சுவர்ணத்வஜாய வித்மஹே சோலஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதயாத் ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவராத்திரி சுவாசுதா நமஸ்வதே. இன்றைக்கி தேதி வந்து 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/6, அதாவது புதன்கிழமை காலை மணி 9 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவடி ஆன்மீக தகவல். இந்த சதஸ் வந்து 123 சதஸ், 120 தாண்டிட்டோம். இந்த சதஸ் 123வது சதஸ், அதாவது வீடியோ நான் பேசியிருக்கேன், அதாவது ஆன்மீக தகவலை பற்றி. நேற்று 3ஆம் தேதி 2ஆம் மாதம் 2/2, அதாவது ராகு கிரகஸ்ட பூர்ண சந்திர கிரகணம். பூர்ணம் முழுமையாக நம்ம பார்த்தோம், ஆனால் மீண்டும் பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லோரும் சில பேர் வீடியோலாம் எடுத்து காமிச்சிருந்தாங்க, வானவியலும் காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி சந்திரகிரகணம் வந்ததுண்டு. இப்போ பாருங்கள், சந்திரகிரகணம் இந்த நேரத்தில் வரப்போகுதுன்று ஜோதிட சாஸ்திரம் முன்கூட்டியே அழகாக எழுதி வச்சுருக்காங்க. எப்படி? எல்லாம் கணிப்பு தான். புதன் ஆதிக்கம் பெற்ற ஜோதிட சாஸ்திரம் மேதைகள் அனைவரும் இந்த கணிப்பு வந்து 100 வருஷம் முன்னுக்கே எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு துல்லியமாக நம்ம ரிஷிகள் இந்த கணிப்பு சாஸ்திரத்தை வந்து ஜோதிட சாஸ்திரம் இவ்வளோ துல்லியமாக வந்து எழுதி வச்சு, அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். அதே மாதிரி இந்த கும்பராசி சிம்ம ராசி, இந்த 2 ராசிக்காரங்களில் தான் இந்த கிரகணம் ஏற்பட்டது. இந்த 2 ராசி வீட்டில் தான் கிரகணம் ஏற்பட்டது. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த கும்பராசியும் சிம்மராசியும் தலைமைத்துவம் பொருந்திய ராசிகள். தலைமைத்துவம் சொன்னால் அரசியல், அரசாங்கம், இதில் வந்து நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. இப்போ அரசியல்வாதிகளுக்கு நன்மை நடக்கும், கெட்டது நடக்கும், போர் யுத்தங்கள் ஏற்பட இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிறகு நன்மையாக தான் வந்து முடியும். அது நம்ம வந்து இறைவன்கிட்ட எல்லா மத சார்ந்தக்காரங்களும் இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை, அதாவது நேற்று எல்லாரும் பிரார்த்தனை பண்ணியிருக்கணும். நேற்று எல்லாரும் கண்டிப்பாக கிரகணம் என்பது வந்து ஒரு நல்ல நேரம் தான், கெட்ட நேரமே கிடையாது. கிரகணத்தில் செய்கிற ஒரு பூஜையும் ஒரு மந்திரம் 100 மடங்கும் 1000 மடங்கும் சக்தி அதிகம். இந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து நல்லா பயன்படுத்து. அதுவும் 4 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, மலேசியா நேரம் சொல்கிறேன். 4 மணிக்கு ஆரம்பித்து முடிவது வந்து ஒரு 8:30 மணிக்கு முடிந்தது. அது உச்சம் மோட்சம், ஆரம்பம் உச்சம் மோட்சம் சொல்லுவாங்க. அது 3 பிரிவினை, அது 4. அப்போ கர்ப்பஸ்ரீகள் மட்டுமே எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க வயிற்றில் குழந்தன் என்ற ஒரு கும்பத்தை வச்சுருக்காங்க. அது கடல் நீரில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவானுக்கு ரொம்ப பிடிக்காத கிரகங்கள் என்பது வந்து சூரிய பகவானையும் ராகு பகவானையும் தான் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ தண்ணி மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணி உள்ளுக்கு இருப்பதற்கும் சில வைப்ரேஷன் அதிகமாக ஏற்படும். அதனால தான் சில குருமார்கள்லாம் வந்து கழுத்தளவு தண்ணியில் நின்று மந்திர ஜபம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து பிறப்பது மாதிரி துப்புடு கொடி உறவு அன்னைக்கு முடிந்து ஒரு மறு ஜென்மம் ஏற்படுதுன்ட்டு மாந்திரிக சாஸ்திரத்தில் அது சொல்லுவாங்க. மாந்திரிக சாஸ்திரம் சாதாரண குடும்பவாசிகள் இதை செய்யணும்னா அவங்க ஒரு நிலையை அடையணும். ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்துக்கு உயிர் வந்து அவங்க பிரம்மஞானம் வரும். பிரம்மஞானம் வந்த பிறகு இவங்க மாந்திரிக சாஸ்திரத்தில் பூஜைகள் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு பிரம்ம ஞானம் ஏற்படும். சாதாரண குடும்பவாசிகளுக்கு வேணாம். அவங்க சாதாரண மந்திரங்கள், பைரவ லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறது, ஏதாவது ஒரு சின்ன விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க, சூலாயுதம் வேலாயுதம், அந்த திருவுருவத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இப்படி செய்தாலே போதும். கிரகணம், அதாவது கிரகணம் வந்து நேற்று முடிந்தது தான். ஆனால் இந்த சொல்லியிருந்தேன்ல, அதோட கிரகணத்தோட நேரம் வந்து மொத்தம் 7 நாள் இருக்கும். அடுத்த இப்போ கிரகணம் நேற்று சந்திச்சது சந்திரகிரகணம் தான். சந்திரகிரகணம் அது இந்த கிரகணத்தோட வேகம் வந்து மொத்தம் 7 நாள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நேற்று என்னால் பூஜை பண்ண முடியல, சில பேர் என்கிட்ட கண்டிப்பாக கேட்குற வாய்ப்பு உண்டு. நான் வேலை விஷயமாக வந்து வெளியூர் போய்ட்டு, இந்த லோரி ஓட்டுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளியூர் போகிறவங்களாம் நம்ம கவலைப்படுவாங்க. ஐயோ என்னால் வந்து இந்த கிரகண நேரத்தை நான் பயன்படுத்த முடியும் என்று கவலைப்பட வேணாம். கிரகணத்தோட நேரம், கிரகணத்தோட பவர் வந்து மொத்தம் 7 நாள் இருக்கும். 7 நாளுக்குள்ளே நீங்கள் பூஜிக்கலாம், பலன் உண்டு. பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகே. 2வது விஷயம் வந்து கிரகண நேரங்களில் வந்து பூஜை பண்ணுறவங்க முடிஞ்சவரை சைவமாக தான் இருக்கணும். அதாவது கிரகணம் 4 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா
நம்ம 8 மணி நேரம் முன்னைக்கு சாப்பிட்டுடணுமா. இது ஏன் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரான நேரத்தில் உடம்புல வந்து ப்ரொசஸ் சொல்லப்பட்ட ஜீரண வேலைகள் செய்யக்கூடாதாம். அது ரொம்ப டீப்பாக போடும், குழம்பிடாதீங்க வேணாம். அதனால் இப்போ ஆனால் கர்ப்பசரிகள் வயசானவங்க மற்றவங்களாம் வந்து தண்ணி வகை சாப்பிட்லாம். பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க இல்லையா, தயிர், மோர், தேன், நெய், இது வந்து சாப்பிட்லாம். இப்போ கர்ப்பசரிகள் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால் ஜூஸ் குடிக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், பால் குடிக்கலாம். இது தவறு இல்லை. அதுக்காக பட்னியாக இருக்கணும்னு சொல்ல கிடையாது. கவனமாக இருங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு மட்டும் பாதகம் பண்ணணும், கர்ப்பசரிகளுக்கு மட்டும்தான் அந்த விதி, மற்றவங்களுக்குலாம் இல்லை. மற்றவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் முன்னைக்கு, மேலே பார்த்தா 9 நேரம் முன்னைக்கு சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 மணிக்கு நேற்று ஆரம்பிச்சிச்சா, அது 8 மணி நேரம் முன்னுக்கு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி மந்திர ஜபங்கள் பண்ணி அந்த குறிப்பிட்ட உச்சத்துக்கு போகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஓமமோ மந்திர ஜபமோ அபிஷேகமோ செய்யணும். சந்திரகிரகணமாக இருந்தால் சந்திரகிரகணம் முடிந்து 8 மணிக்கு மேலே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், சிராத்தம், திலாயாகத்தை செய்யலாம். இதே சூரிய கிரகணமாக இருந்தால் சூரிய கிரகணம் ஆரம்பிப்பதுக்கு முன்னாலே செஞ்சிடணும். அது பிறகு சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வச்சுங்களேன், இதே ஒரு கால் நேற்று சூரிய கிரகணம் 4 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன், மதியம் PM ஆரம்பிக்குதுன்னா, சூரிய கிரகணம் 4 மணிக்கு முன்னிக்கே முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அது ஒரு விதி உண்டு. சரி, பரவாயில்ல. அடுத்த வருஷம், இன்றைக்கி இந்த வருஷம் வந்து 2026 இல்லையா, 2026 பிறந்தது. ஆனால் இன்னும் தமிழ் மாதம் பர வருஷம் இன்னும் பிறப்பவில்லை. நம்ம அதுக்காக காத்திருக்கேன். ஏன்னா இந்த 4ஆம் மாதம் சித்திரா மாதம் பிறந்தால் தான் இந்த பூலோகமே கொஞ்சம் அமைதி கொள்ளும். அது வரைக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை, ஒரு திகழ், பயம், இது நடந்துருமா, அது நடந்துருமா அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிணிகள், ஒரு பயம், திகழ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல, 2025 வரைக்கும் அவ்வளோ பூலோக ஜாதகம் நல்லா இல்லை, பல பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். ஆனால் மக்களுக்கு வந்து ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். அவங்கவுங்க குலச்சாரம், அவங்கவுங்க மதச்சாரத்தை ரீதியாக அவங்கவுங்க தெய்வங்களை அவங்க ஒரு பிரார்த்தனையும் வழிபாடும் செய்யணும். ஆனால் 2025 இங்கிலீஷ் படி முடிஞ்சு தான். ஆனால் நம்ம சாஸ்திரப்படி 4ஆம் மாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக பிறந்தால் தான் மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இந்த பூலோகத்துல எல்லாம் கொஞ்சம் அமைதி கொள்ளும். ஆனால் நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சண்டை போடு, நான் சண்டை போடு, இப்படியே தான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, 4ஆம் மாதம் வரைக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த வருஷம் கிரீவ நம சிவாய வைரவ சிவம் 2027 2024 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்து ஒரே ஒரு சந்திர கிரகணம் தான் நடைபெறுது. என்னைக்குன்னு சொன்னால் 2027 2ஆம் மாதம் 21ஆம் தேதி. அன்னைக்கு வந்து விடிய காலையில் மலேசியா நேரப்படி ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்குது சந்திர கிரகணம். ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் ஏற்படுது. ஆனால் எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு 4 கிரகணம் சம்பவிக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் சம்பவிக்கும். ஆனால் அடுத்த 2026 4ஆம் மாதம் பிறகு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 4 கிரகணம் சம்பவிக்கிறது தான். ஆனால் மலேசியா, சிங்கப்பூர் தெரியாது, ஒரே ஒரு கிரகணம் மட்டுமே தெரியுது. அது என்றைக்குன்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது 2027 2ஆம் மாதம் 21ஆம் தேதி தான் வந்து அந்த கிரகணம் வந்து சம்பவிக்குது. அது வந்து பஞ்சாங்கம் சாஸ்திர மேதைகளுக்கெல்லாம் தெரிய வரும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அது பார்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சந்திர பகவான் வந்து திருப்பி சொல்கிறேன், மக நட்சத்திரத்தில் தான் அந்த கிரகணம் சம்பவிக்கிறது. கிட்ட வரும்போது நான் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன். அது வந்து என்னென்னா 21ஆம் தேதி இங்கிலீஷுக்கு வருது. 21ஆம் தேதி 2ஆம் மாதம், அது 2/2/7 5 மணிக்கு மேலே தான் அந்த சந்திர கிரகணம் வந்து சம்பவிக்குது. ஆனால் பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படணும். மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ், ஆஸ்திரேலியாலாம் வந்து ஆசியா நகரம் சொல்லுவோம் இல்லையா, இந்தியா, இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 கிரகணத்தில் ஒரே கிரகணம் தான் தெரியுது இந்த சைட்டு. வட தேசத்துலலாம் வந்து இந்த 4 கிரகணமும் தெரியும். அப்போ நம்ம ஆசியா தேசத்தில் வந்து ஒரே கிரகணம் சம்பவிப்பது நம்மளுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரகணம் சம்பவித்த பிறகு அதோட பலன் 6 மாதத்துக்குள்ளே நடக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் நம்ம எப்படி கணிக்கணும்னு சொன்னால், நல்லது கூடையா கெட்டது கூடையா, இதுதான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ 2026 4ஆம் மாதம் பிறகு தமிழ் சாஸ்திரப்படி
புது வருஷத்துக்கு பிறகு ஒரே கிரகணம் 2027 2ஆம் மாதம் 21ஆம் தேதி அதுவும் சம்பவிக்குது. காசிகால பைரவி பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம்.